யார் வேணும்? ஜெசிகா. யார் வேணும்? எதுக்கு வீட்டுக்குள்ள வரீங்க? ஹலோ, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு வந்துட்டே இருக்கீங்க. செக்யூரிட்டி கூப்பிடவா? உட்காருமா. அடச்சே, இங்க வாங்கடா. உம்புல பொண்ணு அது என்ன பண்ணிட போகுது? ஹவுசிங் லோன் கட்டலையம்மா. அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. சீக்கிரம் கட்டிடும். இது சரியான பதில் இல்லையே. மா அகரா, உள்ள போய் படு. அம்மா வரேன். யாரு? உன் பிள்ளைய? டேக்கண்ணா, இங்க வாடா. வாடா, இங்க பாருடா. ஹோம் கிரீம். ஐ சாக்லேட். சாக்லேட். வாடா. வாங்கிக்க சொல்லுமா. சாதாரண சாக்லேட், லோ சுகர். எப்பவும் பாக்கறதுல சாக்லேட் இருக்கும். சாப்பிடுறா செல்லம். ஒரே பிள்ளை தானே? என் பேரு சாமுவேல். உன் பேர் என்ன? அகரன். அகரன். வீடெல்லாம் நல்லா இருக்கு, ஒரு குறையும் இல்லையே. ஐ அப்பா. ஆட டிவி புக்கில் புருஷனா? அப்புறம் என்னவா, பணத்தை கட்டிட வேண்டியதானே? நான் சீக்கிரம் பணத்தை கேட்டுறேன், நீங்க முதல்ல கிளம்புங்க. நீ தவணை கேட்டதும் தலையாட்டிட்டு போறதுக்கு நான் வந்தேன். 3 மாசம் பெண்டிங். நாளைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்க. நாளை கழிச்சு பணம் கட்டிடு. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, தனியா வேற இருக்க. நம்ம பயலுவெல்லாம் நல்ல பயலுவதான், ஆனா நான் மோசமானவன். எல்லாரும் முதல்ல கிளம்புங்க. போங்க. வாங்கடா போலாம். நம்மளை பத்தி எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். நாளைக்கு வசூலாயிடும். மா என்னாச்சுமா? மா ஏமா அழுற? மா டிவில பாருமா. நாகரிக முகத்துல பழசெல்லாம் தூக்கி போட்டு புதுசு புதுசா எதையோ தேடி போய் நம்ம நிம்மதியவும் சந்தோஷத்தையும் இழந்துட்டோங்க. பழசை தக்க வச்சுக்கிட்டாலே போதும், நம்ம நிம்மதியா சந்தோஷமா எளிமையா அழகா வாழலாம். 3 கேம்லயே ஜெயிச்சிட்டோம். இப்ப கடவுள்கிட்ட ஸ்பெஷல் gift கேட்கலாம்ல? கேட்கலாமே. எப்படிப்பா கடவுள்கிட்ட gift கேட்கறது? அது ஒரு பேப்பர்ல எழுதி அப்பா கிட்ட கொடுத்துரு. அப்பா கொண்டு போய் கொடுத்துறேன், சரியா? சூப்பர்ப்பா. விடுப்பா. என்னடா? நான் போய் காட்க்கு லெட்டர் எழுதணும். டேய், சின்ன கிஃப்டா கேளுடா. ஓகே ஓகே. சின்ன கிஃப்டா கேட்டேன்னா காட் சீக்கிரம் கொடுத்துருவாரு. ரொம்ப பெரிய கிஃப்டா கேட்டேன்னு வச்சுக்கேன், டெலிவரி பண்றது கொஞ்சம் லேட் ஆகும். எழுதியாச்சா? கொடுங்க. இத நேரா காட் கிட்ட தான் கொடுக்கணும். நீ பிரிச்சு படிக்க கூடாது. நான் மாட்டேன்டா. நீ என்ன gift கேட்டிருப்பேன்னு எனக்கு தெரியாதா? அம்மா கிட்ட தானே எழுதிருப்ப. தப்பு. அன்புள்ள கடவுளுக்கு எனக்கு நீங்க தர வேண்டிய ஸ்பெஷல் கிஃப்ட்டுக்கு பதிலா அகரன் கொடுத்துருங்க. அகரனை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். சரஸ்வதி அக்கா வேலையை விட்டு நிறுத்தியாச்சு. அம்மாவுக்கு வேலை போயிடுச்சுல. இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறேன், எல்லாம் சரியாயிடும். சேஃபாக இரு. அம்மா போயிட்டு வரேன். அண்ணா அதோ போறானே. ஏய் கீழே போங்கடா. ஏய் நில்லுங்கடா. அவ இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறா. அவளை நம்ம இடத்துக்கு வர வைப்போம். எனக்கு பசிக்குது. உனக்கு? அண்ணனும் நானும் இன்னொரு வேலையா வந்திருக்கோம்.
ஏய் இன்னொரு புட்டை போடு. நீ பாட்டி எடுத்துக்கிட்டு ஃபேக்ட்ரிக்கு வந்துடு. நாங்கள் அங்கே வந்துடுறோம். சின்னையா, உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு வேலை, பணம், ஈகோ இதான் பெருசாக தெரியும். உன்னை சொல்லி குத்தம் இல்லையா? ஊரில் நிறைய பேர் இப்படித்தான் இருக்காங்க. இளமை இருக்கும்போது எதுவுமே பெருசாக தெரியறதில்ல. புருஷன் முன்னாட்டினா ஒரு சொல்லு மேலே கீழே தான் இருக்கும். தாய்க்கு பின்னால் தாரம்னு எதுக்கே சொல்கிறாங்க? தாய் உடல்லேருந்து வரும், மனைவி உடலோட கலக்கிறோம். உடலும் உசுருமா இருக்கிறது அந்த 2 உறவு மட்டும்தான். ஒரு தகப்பனா கம்பீரமா நீ நடக்கிறிய, அது யார் கொடுத்தது? உன் பொண்டாட்டியா? 2 பிள்ளைய பெத்து கொடுத்தால, அவகிட்ட போய் மல்லு கட்டிக்கிட்டு போய் அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு. சரி சரி, தப்பு அவளாவே இருக்கட்டுமே, மன்னிப்பு நாம கேட்போம். நீ கேட்கிற மன்னிப்பு மூலமா ஆண்டவன் உன் பொண்ணு கேட்ட பரிசு கொடுப்பான்னா போய் மன்னிப்பு கேளியா. இவ்வளவு நாள் நீ பண்ணதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்காக தானா? இப்ப பண்ண போறதும் அவங்களுக்காக தானே? போய ஏன்னா நீ இவ்வளோ போட்டு 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 என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? பையன் வீட்டுக்குள்ள இருக்கான். நல்லது. போலீஸுக்கு போகிறது, பூட்டொடுக்கிறதுன்னு புத்திசாலித்தனமாக யோசிக்காம நான் சொல்லுற இடத்துக்கு பணத்தோட வா. சாவியை தரேன். அட்ரஸ் நோட் பண்ணிக்க. குருவம்பேட்டை ஜின்னிங் ஃபேக்ட்ரி, செட்டிலப்பாக்கம் பாலத்துக்கு கீழே. எனக்கு பயமா இருக்குமா?